7 அதி பிசாசுகள் இருக்கிறது. எத்தனை? 7 அதி பிசாசுகள். அதுல நம்பர் 1 தான் நம்மால் சூப்பரா சொன்னார், லூசிஃபர். எசாயா 14:12. இதுல 2 பிசாசனுடைய பேரை மொழி மாற்றம் செஞ்சுட்டாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம தமிழ் விவிலியத்துல மொழி மாற்றம் செஞ்சுட்டாங்க. இந்த பிசாசு குணம் என்ன, இந்த குணம் இருக்கிறவங்க கிட்ட என்ன பிசாசு இருக்குன்னு இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்க போறீங்க, இந்த பர்டிகுலர் குணம் இருந்தா இந்த நபர்கிட்ட இந்த பர்டிகுலர் பிசாசு இருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும். சரியா? எசாயா 14:12. அவ்வளவுதான், நான் குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க வாசிக்க வேணாம், நமக்கு டைம் இல்ல. வைகரை புதல்வனாகிய, நல்லா கேளுங்க, வைகரை புதல்வன், வைகரை நட்சத்திரம் அப்படின்னு அவனுக்கு பேரு. அது என்னன்னா அப்படியே மொழி மாற்றம், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. பைபிள் எப்படி இருந்திருக்குன்னா லூசிஃபர். எப்படி இருந்துச்சு? லூசிஃபர். லூசிஃபர் இல்ல, லூசிஃபர். எக்ஸ் வரும், லுக்ஸ்னா லைட், லூசிஃபர் இருந்துச்சு. இந்த பிசாசு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பிசாசு என்ன பண்ண ட்ரை பண்ணா தெரியுமா? ஆண்டவருடைய அரியணையில் அமர ஆசைப்பட்டான். அப்படின்னா கடவுளுக்கு விரோதமாக, கடவுளை எதிர்த்து, தான் தோன்றித்தனமாக, ஆணவமாக, இல்லையா, கடவுளே தேவையில்லை, தாம் போதும்னு யாரெல்லாம் நினைச்சு வாழ்றானோ அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு லூசிஃபர். கடவுள் மேலாம் நம்பிக்கை இருக்காது, இஷ்டத்துக்கு பேசுவாங்க, அடுத்தவனை அழிக்கணும்னு நினைப்பாங்க, இல்லையா, அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க புத்தியெல்லாம் அப்படிதான் இருக்கும். அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசு யாருங்க? லூசிஃபர். லூசிஃபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, இந்த பிசாசனுடைய பேரும் மொழி மாற்றம் செஞ்சுட்டாங்க. 1 சாமுவேல் 25:17-25 இருக்கு. 1 சாமுவேல் 25:17-25. இத மொழி மாற்றம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பேர் என்னவா இருந்துச்சுன்னா பெலியல். பெலியல், பி, ஏக்கு அப்புறம் ஒரு இல்ல, பி, பெலியல். இந்த பிசாசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பொழுதுமே அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படுவார்கள், அடுத்தவரை அபகரிக்க நினைப்பார்கள், அடுத்தவன் வாழ்வை கெடுப்பதுதான் இவர்களுடைய முழு நேர வேலை. அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா இவங்களால தாங்க முடியாது, அதனால அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்யும் இந்த பிசாஸ். இந்த பிசாசுடைய ஃபுல் டைம் ஜாப். இவன் பேர் என்ன? பெலியல். போதுமா? இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது யாராவது அவங்கிட்ட இந்த பேய் தாண்டி இருக்கு, அந்த ஆள்கிட்ட இந்த பேய் தாண்டா இருக்குது அப்படின்னு நீங்க அடுத்தவங்களை பத்தி யோசிக்க கூடாது. நம்ம கிட்ட என்ன பேய் இருக்குன்னு மட்டும்தான் யோசிக்கணும். இப்படி அடுத்தவங்களை பத்தி யோசிச்சாவே உள்ள பேய் உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எங்க மாமியார் கிட்ட என்ன பேய் இருக்குது, எங்க நாத்தனார் கிட்ட என்ன பேய் இருக்குது, நோ 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 அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உள்ள இருக்கிறது யாரு? பெரிய பேய். அந்த பேய் என்னன்னு இப்ப சொல்லிட்டேன், இல்லையா? பெலியல் 2வது பேய். 3வது பேயோட பேரு லேவியத்தன். எசாயா 27:1. பேயோட பேர் என்ன? லேவியத்தன். இங்கிலீஷ்ல லெவாயத்தன் சொல்லுவாங்க. லேவி அத்தான் கிடையாது, உசாரா அத்தா மேல பழிய போடக்கூடாது, அது லேவியத்தன். இந்த பிசாசு என்ன பண்ணும்? பொறாமை குணம். யாருக்கிட்ட அதிகமா பொறாமை இருக்கோ அவங்க கிட்ட என்ன பேய் இருக்கிறான்? லேவியத்தன் இருக்கிறான். இந்த பொறாமை குணம் இருக்கிறதுனால இந்த பேய் திருடும், திருடுவதற்கு தூண்டும். பொறாமை குணம் இருக்கிறதுனால யார வேணாலும் எதற்காக வேண்டுமானாலும் ஏமாற்றும். இந்த பேய் யார வேண்டுமானாலும் எதற்காக வேண்டுமானாலும் ஏமாத்தும். ஏமாத்துதா? உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளையே உங்களை ஏமாத்துதா? அதை பார்த்து சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது யாரு? லேவியத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் உள்ள. புரியுதுங்களா? நம்மளை யாராவது ஏமாத்துறாங்கன்னா ஏமாத்திட்டு போ, ஏன்னா உள்ள உட்கார்ந்து இருக்கிறது சாத்தான். ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படிதான் உங்களை தூண்டுவான், பொறாமப்பட வைப்பான், அவனுடைய சந்தோஷத்துக்காக என்ன கெடுதல் வேணாலும் செய்வான். ஓகே. 4வது பேய் பெயல்செபூல். ஞாபகம் இருக்கா? இது எல்லாருக்குமே தெரியும். மார்க் 3:22. இயேசுவே சொன்னாங்க இல்ல, இவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். பாத்தீங்களா? இயேசுவே சொல்றாங்க, இவன் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். அப்ப இந்த பெயல்செபூல் என்ன ஃபாதர் பண்ணுவான்?
இந்த பெயல்செபூலுடைய முழு நேர பணி மிக மிக எளிதானது. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக அவர்கள் எப்படி முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக பல தடைகளை ஏற்படுத்துவான். எப்படி தடைகளை? நீங்க சொல்லுவீங்க, ஃபாதர் போறேன், ஏதோ ஒரு தடை வந்துருது ஃபாதர், ஏதாவது ஒரு தடை வந்து முன்னாடி நிக்குது, என்னால அதை செய்யவே முடிய மாட்டேங்குது, என்ன தெரியல அப்படி நீங்க சொல்லுவீங்க தெரியுமா? இதுதான் அவனுடைய வேலை. உங்களுக்கு தடைகள் பல தடைகளை கொடுப்பான். எல்லா விதமான தடைகளையும் நீங்க நொந்து சோர்ந்து போய் சி கடவுளே இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பல தடைகளை கொடுத்து உங்களை மனசோர்வு அடைய செய்கிற பிசாசு தான் யாரு? பெயல்செபூல். ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை வருது, ஆண்டவரே இந்த பெயல்செபூல் இங்கிருந்து கொஞ்சம் அடிச்சு விரட்டுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. சரியா? பேர் சொல்லி விரட்டுங்க, அவன் ஓடிடுவான். அடுத்தது 5வது பாகால் பெகோர். பாகால் பெகோர் அல்லது பெல்பகோர். பெல்பகோர் அல்லது பாகால் பெகோர் எங்க இருக்கு? எண்ணிக்கை 25 3வது வசனத்துல இருக்கு. இதெல்லாம் அப்படியே பேரோடு இருக்கு பைபிள்ல. எண்ணிக்கை 25 3வது வசனத்துல பாகால் பெகோர்னு இருக்கும் அல்லது பெல்பகோர்னு இருக்கும். இந்த பேய் இருந்தா என்ன அடையாளம்னா சோம்பேறியா இருக்கும், ஒரு வேலை செய்யாது, தின்ன தட்ட கழுவாது. உங்க வீட்டு பையன் பொண்ணு பார்த்துருக்கீங்களா? உள்ள உட்கார்ந்து இருக்கிறது பாகால் பெகோர். சோஃபால போய் உட்கார்ந்தா அங்கேயே 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கும். ஏய் எந்திரிச்சு போய் அதை எடுமா, போவே போத, நீ போயிட, நான் ஏன் எடுக்கணும்? நீங்க கவலைப்படாதீங்க, சோஃபால உட்கார்ந்து இருக்கிறது உங்க பொண்ணு இல்ல, சோஃபால உட்கார்ந்து இருக்கிறது பாகால் பெகோர். இல்லையா? சோம்பேறித்தனமான பேய் இல்லையா? சோம்பேறியாவே இருக்கும், வேலையே செய்ய. சில பேர் பார்த்திருப்பீங்க, ரோட்ல வேலையே இல்லாம சுத்துவான், எந்த வேலையும் இருக்காது. அவனுக்கு காசு வேணும், சரக்கு வேணும், எல்லாம் வேணும், ஆனா என்ன செய்ய மாட்டான்? வேலை செய்யவே மாட்டான். சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டாங்க. யாரு? இந்த பேய் பிடிச்சவங்க எப்படி இருக்க மாட்டாங்க? சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, மண்ணு மாதிரியே நடக்கும். இன்னைக்கு கோயில்ல தியானம் வச்சிருக்காங்களாம். தியானமா? சாப்பாடும் போடுறாங்களாம். ஓ, சாப்பாடு போடுறாங்களா? ஃபாதர் ஒரு பிரேயர் நைட் வச்சிருக்காரு. பிரேயர் நைட்டா? நாளைக்கு பிரியாணி போடுறாங்களா? ஓ, பிரியாணியா? மூஞ்சி எல்லா டைமும் அப்படியே இருக்கும், பாத்துக்க, சோம்பேறி மாதிரியே சுத்தும், மண்ணு மாதிரியே இருக்கும். இந்த மூஞ்சில ஒரு சிரிப்பு வராதா? இந்த மூஞ்சில ஒரு கோவம் வராதா? இந்த மூஞ்சில எதுவுமே வர, அப்படியே சுத்திட்டு இருக்கு. பாத்துருக்கீங்களா சில கேரக்டர்ஸ் இல்லையா? அது என்ன பிடிச்சிருக்குதுங்க? பாகால் பெகோர், பெல்பகோர். இன்னைக்கு குறிப்பா நிறைய வாலிப பிள்ளைங்களை பிடிச்சிருக்கிற பேய் இதுதான். அதுங்க வாழ்க்கையில முன்னேறவே விடக்கூடாது, அதுங்க அப்படியே சோம்பேறி மாதிரியே சுத்தம். நிறைய பசங்க பாக்குது, இப்போ என்ன எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க இல்லையா? பாகால் பெகோர். எத்தனை பேய்மா? 5. 6வது ரொம்ப முக்கியமான பேய் தோபித்து 3:8 இருக்கு. தோபித்து 3:8 இருக்கு. அந்த பேயோட பேர் அசுமதேயு. பேயோட பேர் என்ன? அசுமதேயு. குடும்பங்களை சீரழிக்கிற பேய். இவனுடைய ஃபுல் டைம் ஜாபே குடும்பத்தில் இருக்கிற குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள சண்டையை ஏற்படுத்துவான். கணவனையும் மனைவியும் சேரவே விட மாட்டான். கணவனையும் மனைவியும் சேரவே விட மாட்டான். அவங்கள பிரிச்சு அவங்கள அசிங்கப்படுத்துறது அவனுடைய வேலை. அது மட்டும் இல்லாம கள்ள தொடர்புகளை ஏற்படுத்த உதவுவான் இவன் தான். அசிங்கமான உறவுகள் இருக்கு இல்லையா? நீங்க பாக்குறீங்களே, பாதி டிவி சீரியல், பாதி இல்ல முக்கா டிவி சீரியல், இவன் குடும்பத்தை அவ கெடுக்கிறது, அவ குடும்பத்தை இவ கெடுக்கிறது இல்லைங்க. இதுதானே டிவி சீரியல்ல சொல்றாங்க. அதையும் போய் பாக்குறோம் பாருங்க, சைக்கோத்தனமா. அதை எடுக்கிறவன் ஒரு சைக்கோ, பாக்குறதுங்களும் சைக்கோ தான். நாங்க டைம் பாஸ்க்காக பாக்குறோம் சாமி. மொகரக்கட்டை, நீ எதை உன் மண்டையில அதிகமா ஃபீட் பண்றியோ அதை தான் நீ யோசிப்ப, அதை தான் அதிகமா சிந்திப்ப. அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறத பத்தியே திரும்ப திரும்ப பார்த்தா என்ன வரும் வெளியில? அதுதான் வரும். சட்டியில இருக்கிறதா அகப்பையில வரும். இதைத்தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் டிவி சீரியல் உட்காந்து. பாத்தீங்களா? டிவி சீரியல்ல பெண்கள் தான் மெயின் கேரக்டர். சினிமாவில் யார் மெயின் கேரக்டர்? ஆண் தான் மெயின் கேரக்டர். யோசிச்சிங்களா? அது என்னைக்காவது அந்த டைரக்டர் கிட்ட கேட்டீங்களா, ஏண்டா டிவி சினிமாவில் மட்டும் ஒரு ஆணை மெயின் கேரக்டரா வைக்கிறியே, ஹீரோவா காட்டுறியே, டிவி சீரியல்ல மட்டும் ஆணை சைடு பண்ணிட்டு பெண்ணை மெயின் கேரக்டரா காட்டுறியன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? அறிவு இருந்தா கேட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம கேட்கறது இல்ல. ஏன்? அவன் பெண்ணை அடிமைப்படுத்துறது மட்டும் அவனுடைய எண்ணம் இல்ல. பெண்ணை வீட்லயே உட்கார வைக்கணும், பெண்ணை கெட்டதை நினைக்க வைக்கணும், பெண்ணை அசிங்கமானதை யோசிக்க வைக்கிறதான் இந்த டிவி டைரக்டர்களுடைய வேலை. பிரியமானவர்களே, இதை நான் ஓப்பனா தான் சொல்றேன்.
ஏன்னா அசிங்கமான செய்திகள் எல்லாமே அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது தான் டிவி சீரியலுடைய. இதை வேற இந்த பொண்ணு, இந்த பொம்பளை, அந்த அம்மாலாம் பார்ப்பாங்க, இந்த அக்கா, இந்த பாட்டியெல்லாம் பார்த்து அழுவும். பாரு அவளுக்கு என்னெல்லாம் பண்றாங்க பாரு. சரி, போய் தொலைங்க. ஓகே, அசுமதேயு இது உடலில் இச்சை உணர்வுகளை அதிகம் தூண்டி தவறான செயல்களை செய்ய இட்டு செல்லும். வாலிப பிள்ளைகள் அசிங்கமான படங்கள் பார்க்கறாங்களா, பான், கெட்ட படங்களை பார்க்கறாங்க இல்லையா, கெட்ட வார்த்தை பேசுறாங்களா, கெட்ட படங்களை பார்க்க தூண்டுறது இந்த பேய் தான், அசுமதேயு தான். அசிங்கமான படங்களை பார்க்க தூண்டுகிற பேய் இதுதான். கள்ள தொடர்புகளை ஏற்படுத்துறது இந்த பேய் தான். அதே மாதிரி இந்த சைட் அடிக்க வைக்கிறது பார்த்தீங்களா, இந்த பேய் தான். அது எப்படி ஒரு பொண்ணை பார்த்த உடனே இது நல்ல பொண்ணுன்னு தெரியும்? அன்னைக்கு சொன்ன மாதிரி அது சைக்கோவா இருந்தா என்ன பண்றது இல்ல? இந்த பையன் பார்த்த உடனே நல்ல பையன் எப்படி தெரியும்? 10 வருஷம் குடும்பம் நடத்துறவங்களை கேட்டு பாருங்க, வயிறுல அடிச்சுக்கிறாங்க. ஐயோ எந்த கல்யாணம் பண்ணோம், அன்னைக்கே ஒரு ஆளை காட்டினாங்க, அவனை கல்யாணம் பண்ணிருக்கலாம், இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நான் படாத பாடுபடுறேன். அம்மா, அந்த ஆளை கல்யாணம் பண்ணியிருந்தா நீ இன்னும் மோசமா இருப்ப. இப்போ உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் பெஸ்ட். சரியா? எது கிடைச்சிருக்கோ அதுதான் பெஸ்ட். அதோடையே தயவு செய்து குடும்பம் நடத்த ஒழுங்கா பாருங்க இல்லையா? யாரும் யாரை பத்தியும் கனவெல்லாம் காணாதீங்க. அது என்ன சொல்லுவாங்க, known devil is better than an unknown angel அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எதுக்காக சொல்ற? இந்த அசுமதேயு பேய மறந்துடாதீங்க. இது உடம்புல இச்சை உணர்வு, கள்ள தொடர்பு, கணவன் மனைவியை பிரிப்பது, சண்டை சச்சரவு. டெய்லி உங்க வீட்டுல சண்டை இருக்கா? கணவன் மனைவிக்குள்ள டெய்லி சண்டையா, போராட்டமா? பேய் உள்ள இருக்கு, அசுமதேயு உள்ள இருக்கு. இதெல்லாம் எப்படி ஃபாதர் விரட்டுறது? அதுதான் செகண்ட் செஷன்ல சொல்லி கொடுக்க போறேன். நம்மளே விரட்டலாம், ஃபாதர் வரணும்னு அவசியம் இல்லை, யாரும் வரணும்னு அவசியம் இல்லை, நம்மளே பிசாசை விரட்ட முடியும். கடைசி பிசாசோட பேரு அபத்தோன். திருவெளிப்பாடு 9:11. திருவெளிப்பாடு 9:11 இல்லையா? அவனுடைய பேரு அபத்தோன். எபிரேயத்தில் அபத்தோன் என்றும் கிரேக்கத்தில் அப்பல்யோன் என்றும் அழைக்கப்படும் போட்டிருக்கு பைபிள்ல. இவனுடைய வேலை என்ன? உடல் ரீதியாக காயத்தை ஏற்படுத்துவான், நோய்களை உண்டாக்குவான். அதனால இவனுக்கு பேரு படுகுழியின் தேவதூதன். இவன் பேர் என்ன? படுகுழியின் தேவதூதன் போட்டிருக்கு. நோய்களை ஏற்படுத்துவான், விபத்துகளை ஏற்படுத்துவான், உடல் காயங்களை ஏற்படுத்துவான். சில பேர் பாத்தீங்கன்னா கோவத்துல போய் செவுத்துல அப்படியே கையை குத்துவாங்க, பாத்திருக்கீங்களா? செவுத்துல முட்டிக்கும், சிலது பிளேடு எடுத்து கையை கிழிச்சுக்கும், பாத்திருக்கீங்களா இல்லையா? இதெல்லாம் பிசாசு பிடிச்சது வேலை. அவங்கள யார் பிடிச்சிருக்கா? பிசாசு. நெத்திலிய டமால் டமால் டமால்னு கோவத்துல சண்டையில அடிச்சுப்பாங்க, பாத்துருக்கீங்களா? பிசாசு பிடிச்சிருக்கிறது இல்லையா? அடுத்தவங்களை போய் தாக்குவாங்க, அடுத்தவங்களை போய் வெட்டுவாங்க, குத்துவாங்க. இதெல்லாம் யார் செய்யற வேலை? இந்த அபத்தோன் செய்யற வேலை, சாத்தான் செய்யற வேலை. பிரியமானவர்களே, நான் 7 சாத்தான் சொல்லியிருக்கேன். இவங்கிட்ட வேலை செய்யற பல அலகுகள் இருக்கிறது, பல லட்சம் அலகுகள். இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நீங்க இனிமே ஞாபகம் வச்சுக்கணும். சாத்தான மறக்காதீங்க. இவன் உண்மை, இவன் இருக்கிறான். இந்த சாத்தான் தான் ஒரு உடம்புல இருப்பான். அவர்கள் பலவீனமா இருக்கும் பொழுது, கவனிங்க, அவர்கள் பலவீனமா இருக்கும் பொழுது அந்த சாத்தான் வெளிப்படுகிறான். அவர்கள் கடவுளுக்குள் பலமா இருக்கும் பொழுது சாத்தான் அவங்களை விட்டு